வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி கொத்துக்கறி மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கூடவே நம்ம கொத்து பரோட்டா அந்த குழம்பு யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா செய்கிறதுக்காக கொத்தமல்லி 2 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, அடுத்தது 3/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் கெசகசா போட்டு வறுத்துக்கிட்டேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்து வறுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அதோட காரம் சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 8 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி துண்டு, இதையெல்லாம் கொஞ்சம் வதக்கி இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது குக்கரில் ஒரு 6 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட ஒரு 3 கிராம்பு பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப்பு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 3 அரிஞ்சது, தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தோல் நல்லா சுருட்டு வரட்டும். தக்காளி சுருண்டு வந்ததும் கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட்டை முதல்ல போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் 2வது இஞ்சி பூண்டு மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கழுவி வச்ச கொத்துக்கறியை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். இதை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. குக்கர் மூடிடலாம். இது ஒரு 5-6 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 துண்டு தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது விசில் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தது இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த இடத்துல கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த குழம்பை யூஸ் பண்ணி கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சது, பொடிசாக அரிஞ்சது அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி பொடிசாக அரிஞ்சது சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும்.
இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பிச்சு வச்ச புரோட்டாவை அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண குழம்பை ஒரு கப்பு அதில் ஊற்றி நல்லா கலந்து விடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி தலையை தூவி கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. கரெக்டாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் இறக்கி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.